ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி எப்படி கொண்டாடினீங்க? மழை வேறு செம சாத்துச்சு. வெடியெல்லாம் வெடிச்சிட்டிங்களா? இந்த வடகிழக்கு பருவமழையே ஆரம்பமே சூப்பருங்க. பயங்கரமான மழை பெஞ்சு பாருங்கள். எங்கள் தோட்டத்தில் நேற்று முழங்கால் வரைக்கும் தண்ணி நின்றுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ப முடியாது, நைட்டு மழை வந்துடும். ஸ்கூலுக்கெலாம் லீவ் விட்டாங்க, மழை இல்லாமல் போச்சு. இந்த அக்டோபர் நவம்பர் தாங்க வடகிழக்கு பருவமழை காலம். இன்னமும் இருக்குது. ஆரம்பமே எப்படின்னா இன்னும் இருக்குது, மழை பெய்யும். புயல்லாம் நிறைய உருவாகக்கூடிய காலம் இதுதான். நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கக்கூடிய காலம் மழை நிறைய கிடைக்கிறது வடகிழக்கு பருவமழை மூலம் தான். தமிழ்நாடு, ஆந்திரா, சோழமண்டல கடற்கரைக்கெலாம் வடகிழக்கு பருவமழையில் தான் நல்ல மழை கிடைக்கும். அங்கே சோழமண்டல அந்த நாகப்பட்டினம் பக்கம், தஞ்சாவூர் பக்கம் நிறைய பாதிப்பும் ஏற்படுத்தும். இந்த தென்மேற்கு பருவக்காற்று இது வடகிழக்கு பருவமழை எங்கன்னா வங்காள விரிகுடாவில் உருவாகி நமக்கு மழையை கொடுக்குது. தென்மேற்கு பருவக்காற்றுக்கு ஜூன் டு செப்டம்பர் அது அரபிக்கடலில் உருவாகி கேரளாவுக்கு தான் முதல்ல மழையை கொடுக்கும். அப்புறம் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு பெய்யும். இந்த வருஷம் மழை அங்கங்கே இங்கங்கே சில இடங்கள்லாம் பெஞ்சிச்சு தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில். பாருங்கள், தீபாவளிக்கு என்ன பலகாரங்கள்லாம் பண்ணீங்க? சுகர் உள்ளவங்கள்லாம் என்ன ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டிலலாம் சுகரை பற்றி கண்டுக்கவே இல்லை. போட்டு கிடச்சதுன்னு ஆக்கி தின்னு வச்சு எல்லோரும். அப்புறம் மருந்து சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு. தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு வெண்ணெய் சட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்களே, நீங்கள் என்ன பலகாரம் செஞ்சீங்க? என்ன வடையா, சுயமா, பருப்பு வடையா? அப்புறம் நாங்கள்லாம் எப்போயும் உளுந்த வடை தாங்க சுடுவோம். அதுதான் உங்களுக்கு இடுப்புக்கு பலம்னு சொல்லி. அது மிக்சியில் ஆட்டினா எங்களுக்கு சரியாக வரமாட்டேங்குது, முறுமுறுன்னு வரமாட்டேங்குதுன்னு சொல்லி வருஷக்கணக்காக நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த ஆட்டுக்கல், அம்மிக்கல், இந்த உலக்கை இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குன்னு தூக்கிக்கிட்டு வாடகை வீட்டிலனாலும் சரி தூக்கிக்கிட்டே தான் எல்லா வீட்டுக்கு போனோம். இப்போ தான் ஒரு 25 வருஷமாக அதுப்பா சொந்த வீட்டில் இருக்குது. அதில் தான் ஆட்டுவோம், உளுந்த வடை தான் சுடுவோம். நீங்கள்லாம் என்ன வடை சுட்டீங்கன்னு சொல்லுங்கள். எப்படி தீபாவளி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கமெண்ட் பண்ணுங்கள். நான் வடகிழக்கு புறமும் இந்த மாதிரி தேங்கி இருக்க தண்ணியெலாம் மிதிக்கிறப்ப பார்த்து மிதிங்க. தண்ணி இல்லைன்னு கரையில் மிதிக்கிறேன்னு சொல்லி அதுதான் வழுக்குது ரொம்ப. பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க. வடகிழக்கு பருவமழை சமயத்தில் முன்னேற்பாடுகள்லாம் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.